வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிக்க போகிறோம். முதல் விஷயம் யூஎஸ்ஏ வீசா ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஒவ்வொரு இயருமே இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த என்ன கேட்டகரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வீசா பெட்டிஷனை கரெக்டான நேரத்தில் ஃபைல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் இருக்க போது. இரண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரீசெண்ட் டைமாக நம்ம கேள்விப்படுறது, இங்கேருந்து இந்தியன் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறவங்க இல்லை ஓசிஐ ரினியூவல் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரதா, சில சேஞ்சஸ் மிக முக்கியமாக 2025 நடந்திருக்கு. அது என்ன சேஞ்சஸ் தெரியல, அதனால் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. எதனால் டிலே ஆகுது, அது எப்படி சரியான முறையில் நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செஷன் இருக்க போது. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட கலந்துக்க போது உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான சிட்டியா டிராவல்ஸோட ஃபவுண்டர் பிரகாஷ் ராஜா அவர்கள் தான் கலந்துக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லா கேள்விகளையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ திங்க் நியூ இயர் ஆரம்பிச்சு இதான் நம்ம முதல் வீடியோன்னு நினைக்கிறேன்ல? ஆமா, இதுதான் முதல் வீடியோ. ஸோ உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் சிட்டியா டிராவல்ஸும் போன வருடம் பயங்கரமாக சர்வீஸ் பண்ணி நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க, நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ இந்த வருடமும் உங்களோட சர்வீஸும் உங்களோட டிராவல்ஸும் மென்மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் பிரகாஷ் ப்ரோ. நன்றி பிரேம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற விரும்புகிறேன். உங்களுக்கும் கார்த்திக்கும் எங்களோட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரேம். தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. நிறைய போயிட்டு இருக்கு டிராவல்ஸில், ஒவ்வொரு நாளும் செய்தி தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 75 கண்ட்ரி ட்ராவல் பேனுங்கிறது லேட்டஸ்ட் நியூஸ். ஆல்ரெடி 39 இருந்தது, இப்போ 36 ஆட் பண்ணி 75 கண்ட்ரிக்கு மேக்ஸிமம் இமிக்ரெண்ட் வீசா ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. அதிலே பார்ஷியல் பேன், ஃபுல் பேன் இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, இங்கேருந்து இந்தியன் பாஸ்போர்ட் ப்ராசஸ் பண்ணுறது, அதில் ஒரு டிலே இல்லை அதில் ஒரு ப்ராசஸிங் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் பிரகாஷ் ப்ரோ. டிசம்பர்ல இருந்து சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட் ரினியூவல்ல. நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் கிளம்ப சொல்ல தான் பார்ப்பாங்க, பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூ பண்ணியிருக்கோமான்னு. இப்போ எங்களுக்கு டிராவலுக்கு புக்கிங் பண்ண வருவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்கறது, என்ன விசா வச்சிருக்கீங்க, என்னப்பா பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்குதா, 6 months வச்சிருக்கீங்களா, எல்லாமே கொஸ்டின் கேட்போம். நிறைய கொஸ்டின் கேட்டுதான் என்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லதுக்கே வருவோம். என்ன ரீசன் சொல்ல வர்றோம்னா, மெயின் நம்ம டிராவல் பாதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அல்டிமேட் கோல் இருக்கும். ஸோ அப்போ குளுக்கோஸ்ல 6 months வேலிடிட்டி இருக்கணும். ஸோ இப்போ வேலிடிட்டியில 6 months இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம ரினியூ பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இப்போ ரினியூ பண்றதுக்கு இப்போ ரூல்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. இப்போ போட்டோ அப்லோட் பண்றது, போலீஸ் வெரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகுது. இப்போ எல்லாத்துக்குமே இந்தியால போலீஸ் வெரிஃபிகேஷன் போகுது. இங்கே நம்ம அட்ரஸ் வச்சிருப்போம், இங்கே 3 டைம் பாஸ்போர்ட் மாத்திருப்போம். 2007 இருந்து இருக்கிறவங்க இருப்பாங்க, 10ல இருப்பாங்க. ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் இந்தியாவில் ரெகுலரா நடக்குது. இப்போ எங்களுக்கே நிறைய கேசஸ்ல தட்கல் அப்ளை பண்ணியுமே ஒரு வாரத்துல வர வேண்டிய பாஸ்போர்ட் 2 weeks 3 weeks டிலே ஆயிருக்குது. ஆக்சுவலா ஒரு சிலருக்கு ரெகுலர் ப்ராசஸ் அப்ளை பண்ணோம்னா 1 monthல வர வேண்டியது 3 months ஆகுது. பாஸ்போர்ட் இங்க கான்சுலேட்ல இருக்கும், வெரிஃபிகேஷன் முடியாது, ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அது பை டிஃபால்ட்டாவே எல்லாருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் போதா, இல்லைன்னா அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறு, இல்லை சில பேர் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் ஏதாவது ஐடியா இருக்காது? இப்போ என்னன்னா, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. முன்னால ரொம்ப அதிகமா டாக்குமெண்டேஷன் கிடையாது. இப்போ பாஸ்போர்ட் ஃபில் பண்ணணும்னா ஒரு 20 டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்குது. சோ இதுல என்னன்னா, நம்ம லீகல் ரெசிடென்டா இருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம லீகல் ரெசிடென்ட் ப்ரூவ் பண்ணணும். H1 விசா வச்சிருக்காங்களா, H4 வச்சிருக்காங்களா, F4 கிரீன் கார்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது. இவங்க தான் பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இங்க நான் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க, ஓவர் ஸ்டேல இருப்பாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரினியூ பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் அசைலம் சீக்கர்ஸ் இருப்பாங்க, அங்க இருந்து இங்க இருந்து அசைலம் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்தியா பாஸ்போர்ட் ரினியூ பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணவே முடியாது. அதுக்கு அவங்க அட்டர்னியை தான் கன்சல்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி கேசஸ் இருக்காங்க. இப்போ ரூல் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்தியாவில் இந்த சார் ரூல்னு வந்ததுனால அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. வேற யாரும் இந்தியன் பாஸ்போர்ட்டை எடுக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ல வச்சு டைட்டன் பண்ணிட்டாங்க ரூல்ஸ் எல்லாமே. இப்போ என்னன்னா, நம்ம பாஸ்போர்ட்ல பேக் பேஜ் இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும், பேக் பேஜ் இருக்கும். பேக் பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் இருக்கும், இந்தியா அட்ரஸோ நம்ம இங்க யூஎஸ் அட்ரஸ் இருக்கணும், நம்ம அப்பா அம்மா பேர் இருக்கும், ஸ்பௌஸ் பேர் இருக்கும். சோ அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க அப்ளை பண்ண சொல்ல எக்ஸாக்டா அனுப்பணும். நம்பர் 34 ஓல்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி நம்பர் 34 உங்க ஃபார்ம்லயும் ஃபில் பண்ணணும். நீங்க 34 ஓல்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு ஃபில் பண்ணாலோ ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ் மேட்ச் ஆனாலுமே வெரிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணிடும். இன்னொன்னு மேஜர் என்னன்னா, நீங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகி வச்சிருப்பாங்க, சில 3 வருஷம் ரினியூ பண்ணாம வச்சிருப்பாங்க. 3 வருஷம் ரினியூ பண்ணலன்னா எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி தான்
இவங்க ரியலி லீகல் சிட்டிசனான்னு பார்த்து தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் போனால் அது எவ்வளோ நாள் டிலே ஆகுது? ஒரு 1 வீக்கா 2 வீக்கா அது ஏதாவது ஐடியா இருக்குமா பிரகாஷ்? இப்போ தட்கல்ல போனவங்களுக்கு வந்து 1 வீக்ல வருது அப்படிங்கிறாங்க. இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் போச்சுன்னா அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து அனுப்புறவங்களுக்கு வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன பண்ணுவோம், அங்கே இந்தியா அட்ரஸ் கொடுத்துருப்போம், யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்போம். அவங்கள போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன், நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், நம்ம பின்கோடு இருக்கும், பின்கோடை வந்து ரொம்ப அக்யூரேட்டா கொடுக்கணும். என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதோட ஜெரிஃபிகேஷன்ல தான் போய் அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போய் நிற்கும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க நேரில் போய் உங்க ரிலேட்டிவையோ உங்க ஃப்ரெண்டையோ அனுப்பி எனக்கு வெரிஃபிகேஷன் வந்திருக்கு அதை வெரிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போறவங்களோட ஓட்டர் ஐடியோ ஆதார் இன்ஃபர்மேஷனையோ வாங்கிட்டு அவங்கள போட்டோ எடுத்து உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உங்களுக்கு சிஸ்டம்ல அப்டேட் ஆயிருது. நெக்ஸ்ட் டே வந்து பாஸ்போர்ட் வந்து மெயில் பண்ணிடுவாங்க ரைட்டாவே. ஸோ அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா வச்சிருக்காங்க. இப்போ வெரிஃபிகேஷன் பிவி வந்து இட்ஸ் அ மஸ்ட் டாக்குமெண்ட் தான். இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரினியூவல் பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்க பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். ரினியூவல் பண்ணும்போது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எந்த ஒரு சின்ன டிலேவும் வந்து அந்த ப்ராசஸே என்டையர் ப்ராசஸே வந்து பெரிய டிலேவாக மாற்றிடும். எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோ, சிம்பிள் விஷயம் தான். அந்த ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கரெக்டாக எடுத்து அனுப்பணும். சில பேர் வந்து வீட்டிலே எடுத்து அனுப்பும் போது நிறைய நேரங்களில் மிஸ் ஆகிடும். நிறைய பேர்ட்ட சொல்கிறது என்னென்னா வந்து நேராக இங்கே வால்கிரீன்ஸோ இல்லை சிவிஸோ எங்கே போயிட்டு அவங்களே எடுத்துறாங்க இல்லையா அந்த பாஸ்போர்ட். இங்கே உள்ள பாஸ்போர்ட் ஃபோட்டோவும் நம்ம பாஸ்போர்ட் ஃபோட்டோவும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் ஆமாம் கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன்னா நிறைய நேரம் வந்து அந்த ஃபோட்டோனாலே சில நேரங்களில் டிலே ஆகி நான் பார்த்துருக்கேன். செப்டம்பர் வரைக்கும் வந்து என்னன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிசிக்கலா ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. டெக்னிக்கலா டிஃபிகல்ட்டி நிறைய ஃபேஸ் பண்றாங்க. ஒரு 10 டைம் ஸ்கேன் பண்றவங்க இருக்கிறாங்க. அது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டா பார்த்து பண்ணணும். இப்ப நாங்க அதனாலதான் இப்ப நிறைய பேர் கொஸ்டினே வருவாங்க, பண்ண முடியல அப்படின்னு நம்மளுக்கு தேடி வருவாங்க. இதை அவங்க பண்ணி கொடுத்துருங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. அதனால பண்ணி கொடுக்குறோம். இப்போ நியூ ஜெர்சி இப்போ ஸ்டோர் இருக்கு, அங்க வர முடியாதவங்க ஆன்லைன்ல கால் பண்ணுவாங்க என்ன பண்றது அப்படின்னு. அவங்களுக்கு நாங்க போட்டோ எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் மாத்தி கொடுத்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களே பிரிண்ட் எடுத்து பண்ணிக்கிறாங்க. நிறைய நேரங்கள் வந்து நம்ம மக்கள் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்டை வந்து பார்க்க மறந்துடுறாங்க. எப்போ வந்து அடுத்த H1B ரினியூவலோ இல்லை அடுத்த ரினியூவல் போகும்போது தான் பாஸ்போர்ட்டே திறந்து பார்க்குறாங்க. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணலன்னா நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ பார்க்கும்போது ஐயோ முடிய போதா அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ H1B ரினியூவல் போகிறாங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் வேலிடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து H1B ரினியூவலே நமக்கு 6 மந்த் ஆகிடுதுன்னா அந்த நேரத்தில் பாஸ்போர்ட் எக்ஸ்பிரி ஆக போகுதுன்னா ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அவங்களுக்கு. அதில் தக்கல் போட்டு வந்து அடுத்த H1B ரினியூவல் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு மக்களே உங்களோட பாஸ்போர்ட் பார்த்துங்க, எக்ஸ்பிரி டேட் என்றைக்குன்னு பார்த்துங்க, கரெக்டான நேரத்தில் ரினியூவல் பண்ணுங்கள். பிரகாஷ் இப்போ 6 மந்த்தா இல்லை 1 இயர்க்குள்ளே ரினியூவல் பண்ணிடலாமா? 1 இயர்க்குள்ளே பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ் தான் நம்மளுக்கு, அதாவது டிராவல் பண்ணுறதுக்கு 6 மந்த்ஸ் வேலிடிட்டி வேணுங்கிறது வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே. ஸோ இதை நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் ஊருக்கு போது பாய்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் வாங்கி வச்சிருப்பாங்க, H4 H1 H4 எக்ஸ்டென்ஷன் வாங்கி வச்சிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் இப்போ நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு 3 மாசம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்க போச்சுல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து வேலிட் வந்து ஒன்லி 6 மாசம் தான் இருக்கும். 6 மாசம் இருக்கச்சுல என்ன ஆகும்னா நீங்க திருப்பி உள்ளுக்கு என்ட்ரு ஆகச்சுல உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி வரைக்கும் தான் I-94 இது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு தேவையில்லாம அடிஷனல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜர். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, நல்ல ஒரு அவேர்னஸும் கூட. தயவு செஞ்சு வந்து எல்லாருமே பாஸ்போர்ட்டை செக் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரி டேட்டை மேக் ஷூர் பண்ணீங்க. இல்லைனா 1 இயர்க்குள்ளாக நீங்கள் ரினியூவல் பண்ணிடலாம். அது ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஸோ ரெகுலர் ப்ராசஸும் பண்ணலாம், தட்கல்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓசிஐலையும் இப்போ வந்து அதே தான். இப்போ ஓசிஐயில் வந்து இப்போ உங்கள் பசங்கள்லாம் இப்போ யூஎஸ் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. இப்போ 20 இயர் ஆனான்னா புது ஓசிஐ அப்ளை பண்ணி மாற்றணும். ஏன்னா நம்ம ஃபேஷியல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதுனால. முன்னால வந்து 20க்கு வச்சிருந்தாங்க, 50க்கு வச்சிருந்தாங்க. அந்த 21 ஏப்ரல்ல இருந்து ரூலா மாத்தி ஒன்லி 20 அண்ட் அபவுக்கு வந்து நியூ ஓசிஐ எடுக்கணும். அப்படி ரீஇஷ்யூவன்ஸ் ஆஃப் நியூ ஓசிஐன்னு கொடுத்துருக்காங்க. 20 இயர் பாஸ் ஆகணும் அண்ட் தென் யூ ஹேவ் டு கெட் யுவர் நியூ பாஸ்போர்ட் அப்படிங்கிற சொல்லி நம்ம ரீஇஷ்யூவன்ஸ் பண்றோம். இந்த ரீஇஷ்யூவன்ஸ் பண்ண சொல்ல என்ன மேஜர் இப்ப இம்பாக்ட் என்னன்னா, மேஜர் வந்து அப்போஸ்டல் டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். இப்ப எனி ஃபாரின் டாக்குமெண்டா இருந்ததுன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து இந்தியா பர்த் சர்டிபிகேட் இல்ல, இந்தியா மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு வர சொல்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்போஸ்டல் பண்ணோம். அந்த அப்போஸ்டல்ங்கிறது நாட் நோட்ரிக்கு அபோவ், அது வந்து ஸ்டேட்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல பண்ணுவாங்க, அப்போஸ்டல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பிரைவேட் லிமிடெட் இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்போஸ்டல் பண்ணி தான் அனுப்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த அப்போஸ்டல் டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்கணும்.
ஸோ நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இப்போ லாஸ் வேகஸில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, கலிஃபோர்னியாவில் கல்யாணம் முடிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் அந்த கலிஃபோர்னியால அனுப்பி அங்கே தான் அப்போஸ்டல் பண்ணணும். நியூ ஜெர்சியில் இருப்பீங்க, நீங்க பண்ண முடியாது. அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ல தான் போய் பண்ணணும். அதான் மேஜர் ஒன்று. அதுதான் டைம் எடுக்குது ஓசிஐ பண்றதுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். மேஜர் சேஞ்சஸ் அதுதான். ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்படி தான். நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. பர்த் சர்டிஃபிகேட் இப்போ வந்து ஒஹாயோவில் பிறந்திருக்காங்க, இப்போ நார்த் கரோலினா இங்கே மூவ் பண்ணியிருக்காங்கனாலும் ஒஹாயோவில் தான் வந்து அவங்க அந்த அப்போஸ்டல் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஆமாம், அதுதான் மேஜர் சேஞ்ச். ஒரிஜினல் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து காப்பியை வந்து அப்போஸ்டல் பண்ணா போதும். ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப புதுசாக இருந்து மக்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா அது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓசியை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லிங்க, அதான் 20 வயசு கீழே வந்து நம்ம எப்போலாம் பாஸ்போர்ட் இப்போ வந்து 5 இயர்ஸ் கொடுப்பாங்க, அதன் பிறகு ஒரு 5 இயர்ஸ் இங்கே யூஎஸ்ஏல இருக்கும்போது ரினியூவல் பண்ணுவாங்க. ஸோ எப்போலாம் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணி புது பாஸ்போர்ட் நம்பர் வருதோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும், ஓசிஐயில் அப்டேட் பண்ணணும், அது ஆன்லைன்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கொடுத்துருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து பிரகாஷ் போர்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஈவன் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வெரிஃபைன்னு ஒரு விஷயம் ஆன்லைன்லேயே பண்ணுற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறைய டிப்ஸு, ட்ராவல் டிப்ஸு, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிரகாஷ் ப்ரோ. இப்போ வந்து ஏதாவது டீல்ஸ் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கா இப்போது? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க ஜனவரி வந்து பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் டீல்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு. இப்போ ஜனவரி டு மார்ச் வந்து ட்ராவல் புக்கிங் சீசன். அதாவது இயரில் வந்து ஜனவரி டு மார்ச் தான் புக்கிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். மேல இருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறது, இன்டர்நேஷனல் ட்ராவல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த புக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆகும். டீல் எல்லாமே எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் ஏர்லைன் ஒரு வீக்கு வந்து ஆல்டர்னேட்டா புது டீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாங்க இப்போ வந்து என்ன பண்றோம், லாஸ்ட் வீக்ல இருந்து அன்னைக்கே டிக்கெட்டை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டு டேட்டா இருந்தா புக் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா 4% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். $1,000னா $40 ஆஃப் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. 4 பேர் போறாங்கன்னா $160 வந்து உங்களுக்கு 4% அந்த சேம் டேல பண்ணணும் அப்படிங்கிறது. 4% வந்து டிஸ்கவுண்ட்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து யூஎஸ்ஏலேருந்து ட்ராவல் பண்ணணும்னு சொன்னீங்களே, யூஎஸ்ஏலேருந்து உங்களோட ஃப்ளைட்ஸ் இப்போ வந்து ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு அது கிடையாது, இந்தியா டு யூஎஸ்ஏ வரவங்களுக்கு கிடையாது. இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஆமா, இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கம்பேர் பண்ணச்சு நம்மகிட்ட வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். பிளஸ் ஒன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க கொஸ்டின்லாம் கேட்பீங்க, என்ன கொஸ்டின் வேணும், இது போகலாமா, இதுக்கு போக முடியுமா, இதுக்கு இருக்குது, HNBக்கு போனவங்களுக்கு எல்லாம் ஏதாவது எல்லாம் ஓகே இருக்கா, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரெகுலரா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா நம்மகிட்ட இந்த நாலேஜ் பேஸ் இருக்கும், ஹேவ் த ஆல் இன்ஃபர்மேஷன், அது என்ன பண்றது, எதுக்கு பெட்டரா இருக்கும், ஏதாவது மாட்டாம இருக்கும். இந்த இடத்துல இருந்து அங்க போறதுக்கு வந்து பிரச்சனை இல்லாம போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம அல்டிமேட் கோல். பிரகாஷ் ப்ரோ வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மிக முக்கியமாக வந்து டைமிங், அந்த ரொம்ப விஷயம். நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓசிஏ இருந்தாலும் சரி, அந்த டைமிங் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அப்டேட்ஸ் இருக்குது பிரகாஷ் ப்ரோ. யூஎஸ்ஏ வீசா ஃபீ சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. அது வந்து March 1, 2026 முக்கியமாக வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நம்ம மக்களை வந்து எது பெருசாக இம்பேக்ட் பண்ண போகுதுன்னா அந்த இடம். சே எக்ஸாம்பிள் வந்து H1B ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீ இப்போ $2,800 சம்திங் கட்டுறாங்கன்னா அது 2,965, ஆல்மோஸ்ட் வந்து $150 மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பிகாஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து H1B ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. F1ல ஸ்டெம் ஓபிடி இல்லை F1 ஓபிடியில் அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. I-539 சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் போடும்போது ப்ரீமியம் போடலாம். அதாவது H4 எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் போட முடியாது. பட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் F விசா, J விசா இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க. அதில் ப்ரீமியம் பண்ணுறதுல ஒரு $100 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்க போகிறது இந்த இடம். ஏன் இந்த நேரத்தில் நான் இது சொல்கிறேன்னா, நீங்கள் பாஸ்போர்ட்டை கரெக்டான நேரத்தில் ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்னார். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு வழி இல்லாமல் நீங்கள் H1B ரினியூவல் போகும்போது நீங்கள் வந்து அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ண முடியலன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் பாஸ்போர்ட்டே தக்கலில் போட்டு ரினியூவல் பண்ணிங்கன்னா வேறு வழி இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் தான் போக வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ப்ரீமியம் காஸ்ட்லியாக இருக்குது, இப்போ இன்னும் காஸ்ட்லியாக இருக்குது. அது உங்களுக்கு அடிஷ்னல் பர்டன் தரும். ஏன்னா எந்த எம்ப்ளாயருமே வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் பண்ண மாட்டாங்க. அது வந்து எம்ப்ளாயி தான் பண்ணிக்க சொல்லுவாங்க. மீதி வீசா ப்ராசஸ் தான் அவங்க பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரி இதர செலவுகள்லாம் வந்து எம்ப்ளாயி தலையில் தான் கட்டுவாங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கூடுதல் இந்த நேரத்தில் வந்து கூடுதல் செலவாக போயிடும். அது வந்து மேக் ஷூர் பண்ணிங்க. ஈவன் வந்து I-94 வந்து லேண்ட் வழியாக இஷ்யூ பண்ணுறதுக்கான அந்த ஃபீ இருந்தது $16 முன்னாடி, இப்போ அதையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வீசா ஃபீ இன்க்ரீசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே March 1, 2026 வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை ப்ரீமியம் தான் நான் போவேன், எனக்கு வந்து இப்போ ப்ரீமியம் தான் தேவைன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா March 1க்கு முன்னாடி நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸ் வந்து உங்கள் அடானி மூலிமா போட்டுட்டிங்கன்னா அந்த $150, $160 நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே பழைய ஃபீ தான் வந்து போடுவாங்க. March 1க்கு அப்புறம் தான் இந்த ஃபீ வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் மேக் ஷூர் பண்ணிங்க. ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே டைம் தான் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும்.
இது வந்து ஆமாம் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஈவன் வந்து நம்ம கோல்டு சில்வர் வீடியோ பார்க்கும்போது அதான் சொல்லிகிட்டே இருப்போம், ஆமாம் அதோட ரேட் வந்து டைம் தான் அப்படின்னு. இன்றைக்கி போய் பார்த்தேன் $91. ஒரு சில்வர் ஒரு அவுன்ஸோட விலை வந்து $91. நம்ம வீடியோவில் இது $66 பேசி டிசம்பரில் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா 30%. ஸோ டைமிங் தான் இல்லையா? இப்போ அன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கினவங்க அந்த டைமிங்கில் 30% வந்து இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே 100 கிலோ வாங்கியிருந்தாங்கன்னா வசதியாக இருந்திருக்கும். அவ்வளோதான், அப்படியே இதாக போயிடுவாங்க. கரெக்டு. ஸோ அது மாதிரி இங்கே வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் ட்ராவல் பேன் வந்து 75 கண்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பேன் வராது. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரி பண்ண வேணாம். ப்ளஸ் இன்னொரு விஷயமும் இது வரைக்கும் வந்து பிரகாஷ் ப்ரோ ட்ராவல் சம்மந்தமாக பேசியிருக்கான்னு சொல்கிறேன். ஜனவரி விசா ரீஷெடியூல் பற்றி வந்தது. ஆனால் இது வரைக்கும் பிப்ரவரி விசா ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் வரல. ஸோ நீங்கள் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தீங்களே ஓவர் த பீரியட் வந்து அது வந்து அந்த ப்ரொசீஜரெல்லாம் கொண்டு வந்துருவாங்க, அப்புறமா அந்த ரீஷெடியூல்லாம் கம்மியாகிடும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். மைட் பி அது வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணாங்க. ஜஸ்ட் லைக் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் வந்து புக் பண்ணுங்கள் அப்படின்னு இல்லையா? ஏன்னா பிப்ரவரியில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்க போகுது. பிப்ரவரி மார்ச்லாம் வந்து ரொம்ப சீப்பர் தான். அதனால வந்து நம்ம அவசரப்படணும் அவசியமே இல்லை. ஸோ இது வரைக்கும் வீசா வந்து கேன்சல் ஆகலை. நீங்கள் பிப்ரவரி மார்ச் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் வந்துச்சுன்னா அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ப்ளஸ் வந்து ஃப்ளைட் ஃபேரும் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சிட்டி ஏர் ட்ராவல் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ட்ராவல்லேருந்து US விசாலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு நல்லா ஃபுல் வெல் ரவுண்ட் கவர் பண்ணியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு செஷனாக அமைஞ்சது பிரகாஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி பிரேமா. உங்களுக்கும் ஆட்சிக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.